திருப்பூர் மாவட்டத்துல கடந்த 12ஆம் தேதி 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அடையாளம் தெரியாத ஒரு நபரால. கிட்டத்தட்ட 12 நாள் ஆகியும் இன்னும் அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. போலீசார் கிட்ட சிறுமி சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில அந்த நபர் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட வைக்குது போலீசார. இதுல பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த குற்றவாளியோட முகம் வந்து தெளிவா போலீசாரால காண்பிக்கப்பட்டும் வந்து இன்னுமே வந்து அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த டைம்ல சிறுமி கொடுத்த வாக்குமூலத்துல அடிப்படையில வந்து அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த நேரத்துல அந்த குற்றவாளிக்கு 2 போன் கால் என்பது வந்திருக்கு. அந்த கால்ல வந்து இந்த குற்றவாளியை வந்து இந்தியில பேசியிருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வருது. இதன் அடிப்படையில முதற்கட்ட தேடுதலா போலீசார் அங்க இருக்க சிக்னல் டவர்ஸ் வச்சு போன் டவர்ஸ அந்த டைம்ல இருந்த போன் கால்ஸ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2000 கால்ஸ் வந்து போயிருக்கு வந்திருக்கு. சோ இதனால வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க பெரும் சிரமமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு.